வணக்கம் என்னுடைய அன்பான பிள்ளைகளே. இன்று டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலுடாக இணைந்திருக்கும் அத்தனை அன்பு பிள்ளைகளையும் நாங்கள் வரவேற்றுக்கொண்டு இன்றைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. பார்த்தீங்களா, பியானோ எப்படி இன்றைக்கி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடதாசி எடுத்துக்கொள்ளுங்க. அதுவும் A4 கடதாசி மாதிரி இருந்தால் மிக நல்லது. என்னென்னு சொன்னால், இந்த பியானோ வாத்தியத்தை நாங்கள் செய்யும் போது பாருங்கள், எங்களுக்கு இது தெரியக்கூடிய மாதிரி இருக்கணும். இதனுடைய கீஸ் வந்து ரொம்ப அழகாக, அதனுடைய அழகு எங்களுக்கு தெரியக்கூடியவாறு இந்த வாத்தியத்தை நாங்கள் செய்ய வேண்டும். ஆகவே அது அழகாக தெரியணும்னு சொன்னால் நாங்கள் A4 கடதாசி எடுத்துக்கொண்டால் தான் மிக தெளிவாக அழகாக செய்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் அதை எடுத்து இப்போ 2 நாங்கள் மடித்து கொள்ளலாம். ஏதோ இதை மீண்டும் திருப்பி மீண்டும் மறுபுறமாக நாங்கள் சரிசமமாக மடித்து கொள்ளுவோம். அதுக்கு பிறகு பாருங்கள், இந்த நடுவில் கோடு தெரியுது தானே? அதுக்கு நாங்கள் இப்போது திறக்கிற பக்கமாக பார்த்து எப்போவுமே நாங்கள் செய்கிற மாதிரி தான் இதோ இந்த பகுதியை நடுவில் வர மாதிரி இப்படி மடித்துக்கொள்ளுங்க. இதோ மறுபுறத்தையும் இப்படி மடித்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இதோ இப்போ மேல் பகுதியை இப்படி கீழ் நோக்கி சின்ன ஒரு முக்கோணம் வர மாதிரி, முக்கோண அமைப்பு வர மாதிரி நாங்கள் மடித்துக்கொள்ளுவோம். இருபுறமும் அப்படி செய்ய வேணும். இனி பாருங்க, கொஞ்சம் இதில் ஒரு கடதாசி எடுத்து ஒரு பக்கத்தை எடுத்து இப்படி விரலை வைத்து இந்த இடத்துல பாருங்கள். இப்போ இப்படி நாங்கள் எடுக்கும்போது பாருங்கள், ஒரு வீடு போன்ற ஒரு அமைப்பு வருது தானே? பாருங்கள். அதே போல் இந்த பகுதியை எடுத்து நாங்கள் பார்க்கும்போது இதோ இப்படி ஒரு பகுதியை மட்டும் எடுத்து இப்படி மடிக்கும்போது பாருங்கள், அழகான ஒரு வீடு போன்று வருது தானே? உங்களுக்கு வேணுமெண்டா நீங்கள் இப்படி அழகான வீடுகள் செய்ய முடியுமெண்டா இப்படி செய்யலாம். ஏதோ இந்த வீடை கூட நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்படி ஒரு வீடாகவும் செய்யலாம். ஆனால் நாங்கள் இப்போ செய்ய போகிறது பியானோவில் பாருங்கள், 2 பக்கமும் இப்படி கொஞ்சம் அழுத்தி நாங்கள் மடித்து வைத்து கொள்ளுவோம். இதோ இந்த கீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பியானோட கீஸ் வர பகுதியை நாங்கள் செய்ய போகிறோம். அதற்கு இந்த பகுதியை இப்படி மேல் நோக்கி நாங்கள் மடித்துக்கொள்ள வேணும். பாருங்க. அதற்கு பிறகு 2 இதை கவனமாக மடிக்க வேணும். அழுத்தி கொள்ளுங்க. இனி மீண்டும் அதை திறந்து இன்னும் ஒரு பகுதியாக உட்பக்கமாக சின்னதாக நாங்கள் மடித்துக்கொள்ள வேணும். இப்போ பாருங்க, 2 கோடு எங்களுக்கு வந்திருக்கு. இதோ இப்படி ஒரு அமைப்பு வருது தானே? இதோ பாருங்க, எங்களோட பியானோவை நாங்கள் செய்து முடித்தாச்சு. எவ்வளோ இலகுவானது பாருங்க. இதில் தான் இந்த கீஸ் வர வேணும். அதுக்கு நாங்கள் இப்படி வரைந்து கொள்ளலாம். இந்த கீஸை நாங்கள் இப்படி வரைந்து கொள்ளலாம். ஏதோ இப்போ நாங்கள் வரைந்து முடிஞ்சு இனி முதல்ல மடித்த மாதிரியே இப்படி நாங்கள் செய்து கொண்டா இதோ பார்த்தீங்களா, இவ்வளோ அழகான ஒரு பியானோ தயாராக இருக்கண்ட பியானோ வாத்தியம். இதை நாங்கள் இப்படி வைத்து கொள்ளலாம். அல்லது இந்த 2 பக்கத்தையும் கொஞ்சம் இன்னும் அழுத்தம் கொடுத்து இப்படி மடித்து இப்படி அழுத்தி கொண்டா அது அழகாக நிற்கும். இதையும் கொஞ்சம் அழுத்தி கொண்டா
இப்படி நாங்கள் உண்மையான ஒரு பியானோ மாதிரி இருக்குத்தானே. இனி என்னுடைய அன்பான குழந்தைகளே, இது மாதிரி ஒரு பியானோ ஒன்று செய்து நீங்கள் அழகாக நீங்கள் பாடி இந்த பியானோவை வாசித்து பார்க்கலாம். இன்றைக்கும் ரொம்ப சந்தோஷமாக எங்களுடைய கைவினையை பார்த்து ரசித்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது மாதிரி நிறைய நீங்கள் எங்களோடு இணைந்திருந்த கைவினைகளை செய்யலாம். எப்பொழுதுமே உங்களை வரவேற்கிறோம். நன்றி பிள்ளைகளே.